சூப்பர் ஐயா. படத்துல எல்லாமே பிடிச்சிருக்கு. காட்டுல இப்போ என்ன நடக்குது அதை வெளிப்படையாக காமிச்சிட்டாங்க ப்ரோ. புகழ் எப்பயுமே ஆக்டிங்ல கிங் தான். காமெடி நல்லா இருந்துச்சு, சென்டிமெண்ட்டும் நல்லா இருந்துச்சு. சின்ன பசங்களுக்கு பெரியவங்க எல்லாமே பார்க்கலாம். அருமையா இருக்கு படம், நல்லா இருக்கு. தயவுசெய்து பாருங்க, படமே பிடிச்சிருச்சுங்க. அப்புறம் என்னங்க, மனுஷங்களை விட மிருகம் அவ்வளோ பெற்றுங்க. பிரமாமா பண்ணியிருக்காரு. குடும்பத்தோட போகணும் எல்லாரும். ஏங்க ஒரு செகண்ட் கூட போர் அடிக்கலைங்க. நல்லா இருக்கா படம், அருமையாக நடிச்சிருக்காரு. மனுஷன் கூட நடிக்கல, பிரமாதம். படம் பயங்கரமா இருக்குண்ணே. புகழன் ஆக்டிங் வந்து குக்வித் கோமாளியில் வந்து வெறும் காமெடி, அது அந்த ஜேர்னலில் போனால் இதில் வந்து ஃபுல்லாக சென்டிமெண்ட்டு எல்லாத்துலேயும் நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவரோட சென்டிமெண்ட்லேருந்து ஃபேமிலியோட சென்டிமெண்ட்டு, சோசியல் அவேர்னஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. யாரும் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படம்ண்ணே. ஃபேமிலியோட மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படம்னா சோசியல் அவேர்னஸ் படம். புகழனை வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. புகழன் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்துச்சு. அண்ணா என்ன சொல்ல வரேன்னா, காட்டு அழிக்க கூடாதீங்க, விலங்குகளை அழிக்க கூடாதீங்க. ஏன்னாச்சுக்க கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே இந்த கர்நாடகாவில் எங்கே ஒரு சம்பவம் இருந்துச்சு தெரியுமா? இந்த லீஸு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு காட்டே ஒரு 2000 ஏக்கர் 3000 கொடுத்தாங்க. அந்த இருக்க விலங்கு எல்லாமே சாப்பிட்டாங்க. ஜேசிபி நிறையவே இப்போ பில்டிங் கட்ட போகிறோம்னு சொன்னாங்க. அதே போல தான் எடுத்துக்கிட்ட அந்த அங்கே நடந்த சம்பவம் தான் அண்ணன் எடுத்து சொல்லிருக்காரு. ஏன்னா ஒரு காட்டில் ஒரு புலிக்குட்டி விட போகிறாரு. புலிக்குட்டியே உடம்பில்ல. புலிக்குட்டி எங்கே வாழணும்? காட்டில் தான் வாழணும். காட்டில் வாழ போனால் மனுஷன் தான் இருக்கிறான். காடு ஃபுல்லாக எல்லாமே ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான். படம் எமோஷனல் தானே. ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் அதான் ஒரு காட்டில் ஒரு விலங்கே வாழ முடியலண்ணா. எல்லாமே வித்துறாங்க, காட்டே வித்துறாங்க கவர்மெண்ட். நான் காமெடி அண்ணன் ஆக்டிங்கே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடி, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக விவரமாக நல்லாயிருக்கும். எமோஷனலாக அண்ணன் ஆக்டிங் செம்ம. அண்ணன் ஆக்டிங் செம்ம. ஒரு சாங் நினச்சி பேக்ரவுண்ட் மியூசிக் வைக்கணும். ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு, ஒன்றும் இல்லை. இல்லை குழந்தைங்க எல்லாருமே பார்க்கலாம், நல்லா இருக்கு படம். இல்லைமே இதுதான், அதே தான். ஒரு காட்டில் வந்து மிருகங்கள் வாழ முடியலன்னு சொல்கிறாங்க. நல்ல மெசேஜ் தான். புகழ் நல்லா இருக்குப்பா. ஒரு டெபியூட் ஆக்டருக்கு வந்து இவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ஆனால் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. எஃப்எக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாம் ஓகே. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கு நல்லா பேக்ரவுண்ட் மியூசிக் எடுத்துருக்கு. போனால் ஃபேமிலி குழந்தைங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப. நல்லா இருக்கணும், சூப்பராக இருக்குது படம், நல்லா இருக்குது. அதில் வந்து அதான் புளியை வந்து தத்து வளர்த்து நல்லா பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக பயங்கரமாக இருந்துச்சு. படத்தில் வந்து இந்த காட்டில் வந்து அழிக்கக்கூடாது, காட்டில் நல்லா வளர்த்துனா மழை வரும். அந்த மாதிரி எல்லாம் ஒரு கருத்தாக வச்சுருக்காங்க. இல்லை கொஞ்சம் விறுவிறுப்பாக சும்மா தான் போகுது. பார்க்குறோம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். காமெடிலாம் அங்கங்கே கொஞ்சம் போட்டிருக்காங்க. சாங்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருக்கு ப்ரோ. எந்தரமும் கொஞ்சம் சொல்கிற மாதிரி கிஞ்சிலாம் எதுவுமே இல்லை ப்ரோ. படம் A to Z நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே தரமாக இருக்கு. ஏன்னா சாங் வந்து இன்னும் 2-3 சாங் மாதிரி, இன்னும் 2 சாங் வச்சிருக்கலாம். ஒரு 2 சாங் மாதிரி தான் இருக்கு. இன்னும் 2 சாங் வந்து அண்ணா வந்து அவருடைய ஃபுல் எஃபர்ட் போட்டுருக்காரு. சரியா இருக்கு. நம்ம குக்வித் கோமாளியில் பார்த்ததை விட இதில் அண்ணா டிஃப்ரெண்ட், ரொம்ப டோட்டல் சேஞ்ச் மாதிரி இருக்கு. அவரோட ஆக்டிங்லாம் தரமாக இருக்கு. அதில் நம்ம வந்து காமெடினா தான் பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு ஹீரோவாக பார்க்கறது ஆல் டோட்டல் சேஞ்ச். நம்ம வந்து A to Z வரைக்கும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நம்ம சிங்கிளாக வந்தாலும் பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்தாலும் பார்க்கலாம். படம் வந்து எல்லா A to Z நல்லா தான், போர் அடிக்கிற மாதிரியே இல்லை. படம் சூப்பராக இருக்குது. அதே மாதிரியே நம்ம ஃபாரஸ்ட்டில் என்னென்ன ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்றதுலையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நம்ம மெயினாக வந்து நம்ம இதில் பார்க்குறது வந்து அனிமலோட நம்ம எந்த அளவுக்கு கான்டாக்டில் இருக்கணும் அப்படின்றது தான். மனுஷங்களை நம்புறதோட அனிமல் நம்பிடலாம் இந்த இதில். அந்த மாதிரி அவர் எடுத்திருக்காரு. படம் தரமாக இருக்குது. என்ன ப்ரோ? ஒரிஜினல் தான் ப்ரோ. லாஸ்ட் பார்த்தேன், ஒரிஜினல் தான் இருக்குது. ஒரு சில இடம் மட்டும் பண்ண முடியாத இடத்துல மட்டும் கிராஃபிக்ஸ் எடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லா இடத்தையும் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுல ஒரிஜினல் வச்சு தான் கவர் பண்ணியிருக்காங்க. ப்ரோ ஃபேமிலி மூவி மாதிரி இருக்குது ப்ரோ. எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது ஃபேமிலி. படம் தரமாக இருக்குது. இதே மாதிரியே எல்லாமே சூப்பராக இருக்குது ப்ரோ. வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது படம். ஃபாரஸ்ட்டில் என்னன்னா மோசமானது நடக்குது. இந்த மாதிரி கஞ்சா இது பண்ணுறது, யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க வந்து தெளிவாக காட்டிருக்காங்க. அது மாதிரி கடைசியில் கவர்மெண்ட் ஜாப் மாதிரி காமிச்சு படம் சூப்பராக கிளைமேக்ஸ் முடிச்சிருக்காங்க. தரமாக இருக்குது ப்ரோ. ப்ரோ ஆமாம் ப்ரோ. எமோஷனலாக கம்யூனிட்டி ஆகிற மாதிரி தான் இருக்குது. புகழ் வந்து அழுவன சீன்லாம் பார்த்து லைட்டாக நமக்கே ஒரு ஃபீல் ஆகுது. அந்த மாதிரிலாம் நல்லா இருக்குது ப்ரோ. எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. எல்லாருமே பார்க்கலாம். ஏஜ் இதே இல்லை, எல்லாமே பார்க்கலாம் ப்ரோ. படம் நல்லா இருக்கு, நல்லா சூப்பராக இருக்கு. புகழுக்கும் அந்த டைகருக்கும் உண்டான பாண்டிங் நல்லா இருந்தது. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, அதான் இந்த மாதிரி வைல்ட் லைஃப்பை வந்து டொமஸ்டிக் அனிமலாக வந்து வளர்க்க வந்து ட்ரை பண்ணுறாரு. பட்டு ஏதோ ஒரு சென்டிமெண்ட் பாண்டிங் ஆகி, ஸோ ஓகே வைல்ட் லைஃப்பும் நம்ம கூட அடாப்ட் பண்ணிக்கலாம், அதுவும் ஒரு உயிர் தானே அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அட்டம் பண்ணியிருக்காரு. பட் நல்லா இருக்கு,
சூப்பராக இருக்குது. புகழோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. காமெடி ஓகே ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு கதை தான். ஒரு புலின்னு நினச்சி ஒரு பூனை எடுத்து பூனை நினச்சி புலி எடுத்து வளர்த்திடுறாரு. அதுக்கப்புறம் அவர் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு, அதுக்கு அந்த அப்படி தான் போகுது படம். எமோஷ்னலாக இருக்குது. லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் நல்லா எமோஷ்னலாக இருக்குது. ஃபேமிலியாக நல்லா பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பசங்க எல்லாருமே ஃபேமிலியாக பார்க்கலாம். படத்தில் வந்து கடைசி வரைக்கும் வந்து காடுகளை அழிக்கக்கூடாது, நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கணும் அப்படின்றது தான் படம் கான்செப்ட். செம்மையாக பண்ணியிருக்காருண்ணே, அச்சுக்க ஆளே இல்லை. பயங்கரமான சென்டிமெண்ட் சீன் தான் எல்லாமே. எமோஷ்னலாக நல்லா செம்மையாக கனெக்ட் ஆகுதுண்ணே. கிளைமேக்ஸ் எல்லாம் பயங்கரம். சூப்பராக இல்லை. எல்லாமே ஓகேண்ணே. மியூசிக் எல்லாமே பேக்ரவுண்ட் மியூசிக்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்குங்க.